ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஃபிஷ் மட்டும் பண்ண வேணாம், எல்லோரும் வந்து முட்டை சிக்கன் போட்டு வித்தியாசமான வெரைட்டியில் பண்ணுறாங்க. நம்ம வந்து இது ஃபிஷ்ஷு முட்டை, அதாவது எக்கு ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபிஷ்ஷை வந்து எண்ணெய்க்குள்ளே முக்கி பொரிக்காமல் தோசைக்கல்லில் போட்டு இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டுன்னு போட்டு பெரட்டி வேக வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த எக் சிக்கன் எப்படி எக்கு சிக்கன்னே வருது பாருங்களேன், எக்கு ஃபிஷ்ஷு, சரி ஃபிஷ்ஷு எக்கு ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அது பண்ணலான்னு தோணும் போத எப்படி பண்ணலான்னு யோசிச்சுன்னா, ஏன்னா ஃபிஷ்ஷில் நிறையா முள்ளாக இருக்கும். அதனால இந்த ஃபிஷ்ஷில் உள்ள முள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் ஃபிஷ்ஷு அந்த ஃப்ளஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ஸோ வந்து இந்த தோசைக்கல் ஃபிஷ்ஷோட மெர்ஜ் ஆயிடுச்சா, அதனால் புதுசாக ஒரு தோசைக்கல் எடுத்து முட்டையை அப்படியே உடச்சி உள்ளே ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து முட்டையை அடித்து ஃபிஷ் கூட சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வேகுமோ வேகாதோன்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு முட்டையை அப்படியே லைட்டாக புது தோசைக்கல்லில் போட்டு ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்ஷு, எண்ணெய்க்குள்ளே பொரிச்ச ஃப்ளஷ் பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இந்த வேக வச்ச முட்டையில் வந்து அப்படியே மேலாப்பில் மலை சாரல் போல் அப்படி மேலாப்பில் தூவி நான் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை சாப்பிடும் போது தான் தெரிய வந்துச்சு, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷை வந்து ஆல்ரெடி எண்ணெயில் பொரிச்சிட்டேன். பொரிச்சதுக்கப்புறம் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருந்துருக்கணும். என்ன பண்ணிட்டேன்னா, ஃபிஷ்ஷில் முள்ளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளஷ் இருக்குது பார்த்தீங்களா, திருப்பி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷு வந்து ஓவர் ஃப்ரை ஆயிடுச்சு. அதனால் இதை சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சுன்னா, சக்குன்னு ஒரு மாதிரி அது வந்து 2 தடவை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து டீப் ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும், பட் ஃபிஷ்ஷு வந்து டீப் ஃப்ரை ஆனால் வந்து ஒரு மார்க்கமாக ஒரு இதை எப்படி சொல்ல, கருவாடு மாதிரி ஆயிடுச்சு. கருவாடு கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் வந்து இந்த ஃபிஷ்ஷு டபுள் ரோஸ்டட் ஃபிஷ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வேஸ்டட் ஆயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன்.